இந்த விஷயத்தை இப்படித்தான் பயன்படுத்துவார்கள் வந்தால் அப்படி அல்லாவும் பயன்படுத்தினால் அது வேஸ்ட் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி எது பதிலோ பதில சொல்லாம அதுக்கு சொல்லிட்டோமா இதுக்கு சொல்லிட்டோமா போறாங்க. அதனாலதான் நம்ம அப்பயே சொல்லணும், நீங்க இதையெல்லாம் முன்னாலே சொல்லணும், நாங்க வாதத்தை வைப்போம். இப்ப சொல்றோம்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு வாதத்தை வைக்க போறோம் பாருங்க. இப்ப என்ன சொன்னாங்க, கலாலா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. அவங்களுடைய தப்சீல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, மாற்றப்பட்டதை உறுதியா இருக்கிறோம். நாங்க உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும், குறிப்பாக இந்த வாரிசுரிமை சட்டம் தெரிந்த ஆலிம்கள் எல்லாம் இந்த வாரிசுரிமை சட்டத்தில் இவங்க எந்த நிலையில் இருக்காங்கிறது இதுமா புரிஞ்சு கொள்வாங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கலாலாவுக்கு அவங்களுடைய விரிவுரை நூல்ல என்ன எழுதிட்டாங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க தான், மற்ற சொல்ல விளக்கம்லாம் தேவையில்லை. அது இப்ப தந்தை இல்லாதவங்கிறாங்க. அப்போ விரிவுரையில் எழுதுனது தவறுதான் அப்படிங்கறத இப்ப அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்ப அவங்களுடைய கருத்துல இப்ப சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ் எப்படி வழங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சட்டம் கேட்கிறேன். ஏன்னா ஒரு சகோதரிக்கு பாதி எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதுல அந்த கலாலாவுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது, சகோதரி இருக்கிறாங்க, ரெண்டுக்கும் பாதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே மகளுக்கு பாதியும் சகோதரிக்கு பாதியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்தில் எப்ப வருது, குழந்தை இல்லாம இருந்தா சகோதரிக்கு பாதி இருக்கு. இவங்க சொன்ன விளக்க பிரகாரம், இப்ப ஒப்புக்கொண்ட விளக்க பிரகாரம் தான். அப்ப இந்த புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸுக்கு உங்க விளக்கம் என்ன? நீங்க குழந்தை இல்லாம சொன்னீங்களே, இப்ப குழந்தை இருந்தும் சகோதரிக்கு பாதி கிடைக்குது புகாரி சொல்லுற, இமாமோட விளக்கம் இல்லாமலே குர்ஆனையும் புரிய முடியும் சொல்றீங்கல்ல, இப்ப இவங்க விளக்கத்தை சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம். அடுத்து இன்னொரு ஹதீஸையும், ஏன்னா அவங்க சொல்லணும்ல, அவங்க எதெல்லாம் புரியாம இருக்கிறாங்கிற பட்டியல் போடணும்ல. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் வஃபாத்தான போது அடக்க செய்யற இடத்துக்கு அனுசரதியாக வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கடந்த இரவு உங்களில் துணைவியரோடு சேராதவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தான் யாரும் சொல்லல, நான் மனைவியோட சேரலன்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபன்சில் ஃபீ கப்ரிஹா, அப்பன்னா நீங்க கபர்ல இறங்கி உங்களை அடக்கம் செய்யுங்க அப்படின்னாங்க. அவங்க அடக்கம் செஞ்சாங்க, புகார்ல இருக்குது. இது எப்படி நீங்க புரியுறீங்க? அதாவது ஒரு மையத்தை அடக்கம் செய்யக்கூடியவர், கபரில் இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவர் அந்த இரவுல, கடந்த இரவுல தன் மனைவியோடு சேராமலே இருக்க வேண்டுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஹதீஸோட விளக்கம் என்ன? அதுக்கு நீங்க சொல்லுங்க. சொன்னா தான் நீங்க ஹதீஸ குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இல்லண்டாக்கா எந்தெந்த கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா அதெல்லாம் தெரியல, எதுக்கெல்லாம் பதில் பேருன்னு தெரியுதோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பதில் பேர்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் வழங்குவாங்க. இன்னொன்னு பாருங்க, அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத்னு கேட்டோம். எல்லாமே அல்லாஹ் முன்னாடி சொன்னாங்க, அல்லாஹ் விளக்காமல் போய்விடுவானா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காமல் போய்விடுவார்களா அப்படிலாம் கேட்டாங்கல்ல. இப்ப நம்ம கேட்டோம், தெரிந்த மாதங்கள் வருதுங்க, அல்லாஹ் விலக்கி இருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விலக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம். இதுவரையும் பதில் இல்லை. பதில் இல்லைங்கிறதுனால தெரிந்த மாதங்கள் எல்லாம் சொல்லிட்டான்ல, அந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுல, அதுதான் அப்படின்ட்டாங்க. நான் கேட்கிறேன், அப்புறம் ஏன் நீங்க உங்களுடைய விரிவுரையில எழுதுனீங்க, இந்த 3 மாதங்களையும் தெரிவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம் வேண்டும், அதன் மூலம் தான் புரிந்து கொள்ள முடியாது. யாருக்கா? இந்த அஹ்லு குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்குங்க, குர்ஆனே போதும்ண்டு அதுக்கு ஒரு ரத்து எழுதுறாங்களாம். அதுக்காக அல்லாஹ் அறிந்த மாதங்கள் தான் சொல்லியிருக்கிறான். நீங்க ஹதீஸை பின்பற்றாவிட்டால் எப்படி புரிவீர்கள் என்று அங்க கேட்டுப்பட்டு, ஹதீஸே இல்லாவிட்டாலும் புரிவோம், ஏன் மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிறீங்க. இது அஹ்லு குர்ஆனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்ல ஆகுது. அவன் அஹ்லு குர்ஆன் சொல்லுவாப்பிள்ளைய, அது தேவையில்லைங்க, மக்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்லங்க, அதான் நான் சொல்றேன்னு சொல்லிடுவாப்பிள்ளையில. நீங்க அஹ்லு குர்ஆனுக்காக வேண்டி ஹதீஸ் இருந்தால்தான் புரிய முடியும் தத்துவத்தை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, ஹதீஸ் எல்லாம் தேவையில்லைங்க, மக்களை வச்சு புரிஞ்சுக்கலாம் இங்க பேசுறீங்கன்னு சொன்னா, இப்ப முன்னுக்கு பின் முரண்படுவது யார் அப்படிங்கறத எல்லா மக்களும் புரிந்து கொள்ளட்டும்.
ஏன்னா நீங்களே எழுதியிருக்கிறீங்க ஹஜ்ஜுடைய மாதங்களாயின்றன 3 மாசம் சொல்லிவிட்டு ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் இது என்பதை நபிகள் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் தான் கூற முடியும். அங்க அப்படி சொல்லியாச்சு, இங்க இப்படி சொல்லியாச்சு. இப்ப ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நல்லா பாயிண்ட் ஆகி போச்சு, அது இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்க எடுத்து பிரகாரம் தான். இப்ப இதுல என்ன ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்ம கேட்ட கேள்வி கரெக்ட் ஆகி போச்சு. இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிற விளக்கம் குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்ல அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்போ மற்றவர்கள் விளங்குகிறார்கள், நான் விளங்குகிறேன், அதன் மூலம் தெரிந்து கொண்டேன் என்றா இமாம்கள் சொன்னார்கள் தெரிந்து கொண்டேன் சொல்றதுக்கு என்ன தயக்கம் இருக்கு, என்ன வைக்க இருக்கு? எல்லாம் பிறர் மூலம் தெரிஞ்சது தானே. சரி, அப்படி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த முஞ்சுது விஷயமா சொன்னாங்க. முஞ்சு விஷயம் என்ன இருக்கு, இது சமகாலம் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், முன்னால என்ன சொன்னாங்க, ஒரு நஸ்ரானி எழுதினேதான் இருந்தாலும் கூட இந்த மொழி பிரச்சனை ஏற்றுக்கொள்ளலாம்னாங்க. இப்போ இது முஸ்லிம்களே எழுதலான்ட்ட உடனே உப்பகால உள்ள எழுதினாங்க. 100 வருஷத்துக்கு முன்ன நஸ்ரானி எழுதினா ஏற்றுக்கொள்ளலான்ட்டீங்க. இப்ப இது எழுதினது எல்லாம் அறிஞர் பெருமக்கள், இஸ்லாமியர்கள், இவங்க எழுதினா உப்பதான் எழுதிருக்காங்கிறீங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு வார்த்தை எதிர்ப்பு யூஸ் பண்ணது அப்படி முடிவுக்கு வந்துட்டா நீங்க எந்த டிசிஷனையும் ஆதாரம் இருக்க முடியாத. நபிலாம் ஸல்லல்லாஹு காலத்துல யாராவது டிசிஷன் எழுதினாங்களா? எல்லாம் பின்னால் எழுதுறவங்க தானே. அப்ப வருடத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம். இது 30 எழுதினவங்களா முஸ்லிம்கள் குர்ஆனுடைய வார்த்தை எந்த எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுது என்று புரிந்தவர்கள் அதுக்கு தகுந்தவாறு எழுதியிருப்பாங்க. அதே போல ஹதீஸ்ல என்னென்ன வார்த்தைகள் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அந்த கருத்தில் எழுதியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி எழுதியவர்கள் அரபிகள், அரபு மொழியை தெரிந்தவர்கள், அவர்களுடைய லாங்குவேஜில் ஒரு வார்த்தை எதற்கு உபயோகிக்கப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இத்தகைய நல்லறிஞர்கள், அரபிகள், முஸ்லாமியர்கள், அறிஞர் பெருமக்கள் எழுதினதை அது எப்படி இது எப்படிங்கிறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னால நஸ்ரானி எழுதுனா அது டிக்ஷனரி தான் ஒப்புக்கொள்ளலாங்கிறீங்க. என்ன எந்த நிலையில் நீங்க இருக்கிறீங்க? இப்போ அரபிகள் தானே எழுதுனாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தானே தெரியும். அதே போல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம என்ன ஆரம்பத்துல சொன்னோமா, தப்பா சொல்லிட்டு அது மாத்திரமா நம்ம சொன்னோமே, சிம்பிள் பதில் சொன்னோமே. அந்த தயக்கம் உங்களுக்கு இது இருந்துகிட்டு இருக்க, எங்களுடைய துணி உங்கள்கிட்ட இல்லையே. நாங்க என்ன சொன்னோம், எதுவா இருந்தாலும் தவறுதலாக வருங்கிறது இயற்கை. நம்ம அப்பவும் சொன்னோம், ஆன்லைன் பிஜே தான் ஆதாரம் சொன்னோம். அது கூட நான் எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறேங்க. பாருங்க, அவங்க சொல்றாங்க, சில சொற்களை மனிதன் என்ற முறையில் வாய் தவறி சில சொற்களை தவறாக நான் பயன்படுத்தி இருக்கலாம். முதலில் நான் சரி என்று கருதிய சில விஷயங்களை மறு ஆய்வு செய்யும் போது நான் மாற்றி இருக்கலாம். இது கூட விட்டுறலாம். ஆய்வு செய்யறது மாத்துறது சரியா கரெக்டாங்க வேற சப்ஜெக்ட். ஆனா மனிதங்க முறையில வார்த்தைகள் தவறி வர்றதுங்கிற இயற்கை ஒப்புக்கொண்டாங்கல்ல, அதெல்லாம் கீழே சொல்றாரு, என்ன எங்க தவறா பேசிருந்தாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சொன்னாக்கா தப்புதான், புகாரி முஸ்லிம் தப்புதான், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா தப்புதான். ஆனா சொல்லுவாங்க, பேச்சுல போய்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இது இயற்கை, இயற்கைங்கிற அவங்களும் ஒத்துக்கொண்டுதான் இதுல போட்டிருக்காங்க. இப்படி போட்டது தப்பா? அதை தான் நம்ம சொன்னோம். எங்களுடைய பதில் சாதாரண தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வார்த்தையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறது சொல்றது பாரமா சொல்லி விட்டோம். அதே போல முஸ்லிம் அப்படிங்கிறது ஷுஅபுல் ஈமானுக்கு பாரமா அந்த வார்த்தை சொல்லிட்டோம். பயானில ஒரு 1.5 மணி நேரம் பேசுவோம், 1.25 மணி நேரம் பேசுவோம். நமக்கே தெரியாது இந்த வார்த்தையை சொல்றோங்கிறது. சுட்டி காட்டினா சரிதாமோ, இது எல்லாருக்கும் உள்ளதானே, இது ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கு கொடுங்கிற நம்ம சொன்னதுதான். இது அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சேர்த்து தான் சிரிக்கிறான்னு அர்த்தம். என்ன அவன் அது இது ஒரு நாளைக்கு சொன்னது இப்படி சிரிச்சா, ஆன்லைன் பிஜேல ஒவ்வொரு நாளும் இருக்குது, ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இப்ப கலா விஷயம் முடிச்சிட்டோம். இப்ப ஈலா விஷயத்துல அவங்க சொல்றாங்க, அதுலதான் வந்துருச்சுல தலாக்கு ஆயிரம்னாங்க. தலாக்கு ஆயிரதா இருந்தா ஏன் அல்லாஹ் தஆலா வயின் அஸமு என்ற வார்த்தையை சொன்னான்? தலாக்கு ஆயிரும்ல, தலா கொடுக்க வேணும் என்று முடிவுக்கு வந்தால். அப்ப முடிவுக்கு வரல, என்ன சட்டம்ல கேட்டோம். நீங்க அது அல்லாஹ் சொல்லிட்டான் ஆட்டோமேட்டிக்கா இருங்க, அஸமுங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. முடிவுக்கு வந்தால்தான் என்னன்னு இருக்குது, முடிவுக்கு வரவில்லை என்ன சட்டம்? அஸமுங்கிற வார்த்தைக்கு இல்லம் யாஸிமு, அவன் முடிவுக்கு வராவிட்டால் என்ன சட்டம்? இதைத்தான் நாங்க கேட்டோம். இருக்கிறது பதில் சொல்லிட்டு போயிட்டீங்க. நாங்க இப்படி இல்லை என்றால் என்ன சட்டம்? இந்த வசனம் புரியணுமா இல்லையான்னு கேட்டோம். இன்னொன்னு, எங்கிட்ட முத்தலாக்கு இல்லையே, எல்லாம் ரஜியாத்தான தலாக்கு தானே அப்படி ஒரு தலாக்கு சொன்னாங்க. ரஜியாத்தான தலாக் திரும்ப பெற ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்ப பெற முடியாத இடங்களும் உண்டு. அது அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். குழு ஒரு பெண்மணி விடுதலை கேட்கிறாங்க, குழுன்னு சட்டம் இருக்குது, பெண்ணுக்கும் அந்த அதிகாரிக்கும் அவங்க சொன்னாங்க, தப்பு நிரூபிச்சுட்டா அவங்க நிரூபிக்க போன வாரத்தில் அது ஒரு விஷயம். அந்த நேரத்தில் ஒரு தலாக்கு தான் சொல்லுவாரு, ஆனாலும் திரும்ப பெற முடியாது. குழுவுடைய சட்டம் அது. ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்ப இருக்கிறதா இல்லையா, அதுல அவங்க தப்பா